பூரி வந்து சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் எல்லா பூரியும் ஒரே மாதிரி புஸ்ஸுன்னு எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு மெயினாக 2 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் கோதுமை மாவு கூட தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. எப்பவுமே சப்பாத்தி மாவை விட பூரி மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும். 5 நிமிஷம் மட்டும் மாவு ஊற விட்டுட்டு தேவையான சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப், நம்ம யூஸ் பண்ணுற பூரிக்கட்டை இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கணும். அப்போ தான் மாவு தேய்க்கும் போது ஓட்டை இல்லாமல் இருக்கும். அதே சமயம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும் போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெலிசா இல்லாமல் லைட்டாக திக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண மாவை ஒன்றா சேர்த்து 2 சைடு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. இந்த டிப் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Download ShareChat.